வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி ரெடி, ஆனால் ஒரு கண்டிஷன். தந்தையை பழிவாங்க அன்புமணி கையில் எடுக்கும் வியூகம், அடுத்த பரபரப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு இந்த முறையும் திமுக ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என்ற நம்பிக்கையோடு முதல்வர் ஒரு பக்கம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை நிலைநாட்ட ஒரு பக்கம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு நடுவே விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் பயணித்து மக்களுக்கு புதிய ஆட்சியை தர வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார். இதற்கிடையே பாமகவில் தொடர்ந்து அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் நிலவிக் கொண்டிருக்க தமிழக அரசியல் களம் பரபரத்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுக்கு அன்புமணி நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தொடர்பு கொண்டு கூட்டணிக்கு தயார், ஆனால் பாமக உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்றும் அன்புமணி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த பாமகவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை என இபிஎஸ் காரம் காட்டும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் தரப்பு கான அங்கீகாரம் என நினைக்கின்றனராம். தந்தையை பலவீனப்படுத்த மகன் கையில் எடுத்த வியூகம் பலிக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.